வணக்கம், ஜெய்குருதே. இப்போது உடல் நோய் நிறைய வருதுங்க. அந்த மாதிரி நோய்களில் நம்ம என்னென்ன வருதுன்னு நமக்கே தெரியல. உடல் உறுப்புகளில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது. ஒரு உறுப்பை சரி பண்ணால் இன்னொரு உறுப்புக்கு பிரச்சனை வருது இல்லைங்களா? இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறது, எதுக்கு மருந்து சாப்பிட்றது, குடலுக்கு சாப்பிட்றதா, தலைக்கு சாப்பிட்றதா, மேலுக்கு சாப்பிட்றதான்னு எதுக்குமே புரியல. அப்போ புரியலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இடுப்புக்கு மருந்து சாப்பிட்ருப்பீங்க, வயிற்றுக்கு வந்துச்சு, கேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே மருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை அது மருந்து இல்லாமல் பண்ண நல்லா இருக்கும். மருந்து கெமிக்கல் அது இதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே கெமிக்கல் தான். அப்படின்னா மருந்து இல்லாமல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு சில வழிமுறைகள் நம்ம பார்க்கலாங்க. வர்ம பாயிண்ட் 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி வர்ம பாயிண்ட்கள் நம்ம இணைச்சு பண்ணலாம். அதில் என்ன தெரியுங்களா, நீங்கள் கேஸ் உள்ள பொருட்களை 10 நாள் 20 நாள் ஒரு 21 நாள் நம்ம எடுத்துக்கலாம். 21 நாள் கேஸ் உள்ள பொருளை சாப்பிட்றது தவிர்த்தரலாம். சரிங்களா? தவிர்த்துட்டு இரவு உணவு பழங்களாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி பழங்கள் எடுக்கிறது சிரமமா இருக்கு, என்னால் முடியலன்னா முதல் பழங்கள் எடுத்துங்க. முதல் பழம் உள்ள போட்டுங்க, பழத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை இப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? மிளகாயும் புளியும் சேர்த்தாம 1 மாசத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதோட ரிசல்ட் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். சரிங்களா? அப்ப ரெண்டாவது காலை உணவு லைட் எடுத்துங்க. மதியம் எது வேணாலும் சாப்பிட்டுங்க. புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். சரிங்களா? வர்ம பாயிண்ட் 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியான வழிமுறைகள் நீங்கள் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள் உங்களுக்கு ரெடியாக இருக்கு, காத்திருக்கு. சரிங்களா? இப்போ வர்ம பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த கைகள் வழி இங்கே பாருங்க. இந்த கைகள் வழியா நல்ல எடுக்கல் வழியா குத்துற மாதிரி இங்கே பாருங்க. போஸ்ட் கண்ணை முடிக்கணும். 1 2 3 4 5 இப்படி 30 இப்படி 30 நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? 30 எடுத்து இது ஒரு வகை ஸ்டெப், ஒரு ஸ்டெப்பு. 5 ஸ்டெப்ஸ் மொத்தம். அப்போ ரெண்டாவது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த விரல் இருக்குங்களா, இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேல் பக்கம் மட்டும் டச் ஆகணும். மற்ற கை பின்பக்கமெல்லாம் டச் ஆகக்கூடாது. இப்படி பார்த்தீங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து கண்களை மூடி 1 2 3 4 5 அப்படின்னு 30 இதை எடுத்துக்கங்க. இந்த எண்ணிக்கை வாயில் 30 எடுத்துக்கங்க. 30 எடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே பின்பக்கம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். நல்லா அடிக்கணும் இல்லைங்களா? நல்லா அழுத்துறது டப்பு சவுண்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தமாக இருக்கணும். இங்கே 1 2 3 4 5 இப்படி 30. சரிங்களா? இது 1 முடிஞ்சது, 2 முடிஞ்சது, 3 முடிஞ்சது. 4 எப்படி தெரியுங்க? 2 கைகளையும் சேர்த்து வச்சு மட்டமாக கை தட்டல் கிடையாதுங்க. இதுக்கு பேர் கை தட்டல் வருது. கை அழுத்தம் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 1 2 3 4 நல்ல அழுத்தம் கொடுக்கணும். 5 அப்போ இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸ் பண்ணி தட்டிங்கிறது 4வது ஸ்டெப்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா, ஒரு கை விரல் வழியாக இப்படி விட்டுக்குங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி இது பண்ணிக்கங்க. இன்னொரு பக்கம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் கையில். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி தட்டி. அதே சமயம் இந்த பக்கம் பாருங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி 30. சரிங்களா? இது 5 ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் எடுத்து இரவு உணவு கொஞ்சம் பழங்கள், பப்பாளி பழம் அதிகமாக சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பப்பாளி பழத்தை அதிகமாக எடுத்துட்டு ஒரு தோசை எடுத்துங்க. 4-5 தோசை சாப்பிட்றவங்க 1 தோசை 2 தோசை எடுக்கலாம். சரிங்களா? எடுத்துட்டு நீங்கள் படுத்து பாருங்க. ரெகுலர் பாருங்க. 30 days இதை பண்ணிட்டு அது பண்ணுங்க. காலையில் லைட்டான உணவு எடுத்துக்கங்க. கருப்பு கவுனி அரிசி காலையில் எடுத்துக்கங்க. மதிய உணவு உங்களுக்கு விருப்பமான உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? 30 days ஃபாலோ பண்ணீங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், ரெடியாக முடியும். சர்ஜரிக்கு போக வேண்டிய கேஸும் கூட வெளியே வந்துடலாம். பண்ணி பாருங்கள். ஜெய் குட் டே.